கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கின்ற தண்ணீர். இது ஒரு பக்கம் கரியகோயில் ஆறு, அடுத்த பக்கம் ஆனைமடு ஆறு. இந்த இரண்டு ஆறுகளும் ஒன்று சேர்ந்து அங்கிருந்துதான் வசிஷ்ட நதி உருவாகிறது. இது ஒரு புண்ணிய நதி. அந்த காலத்தில் வசிஷ்ட முனிவர் இங்கே யாகம் செய்தார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நதி இந்தியாவிலேயே அதிக மாசுபட்ட 37 நதிகளில் ஒரு நதி வசிஷ்ட நதி. இந்தியாவிலே 37 நதிகள் அதிக மாசுபட்ட நதிகளில் பட்டியலில் தமிழ்நாட்டில் 5 நதிகள் இருக்கிறது. அந்த 5 நதியில் 3 நதிகள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறது. ஒன்று வசிஷ்ட நதி, 2 சரபங்கா நதி, 3 திருமணிமுத்தாறு நதி. தமிழ்நாட்டில் உள்ள 4வது நதி கூவம் நதி, அடையார் நதி 5. இப்படி மிக மோசமான ஒரு மாசடைந்த நதியாக மாறியிருக்கிறது. எவ்வளவு தெளிவான தண்ணீர் இதில் கிடைக்கிறது. இயற்கை நமக்கு கொடுத்த நீர். இந்த நீரை பயன்படுத்தி இந்த பகுதி மக்களுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த திட்டங்கள் தமிழக அரசு வகுக்கவில்லை. குறிப்பாக திமுக 60 ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செய்து இதுபோன்ற நீர் மேலாண்மைக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நீர் மேலாண்மை அதற்குத்தான் முதன்மை உரிமை கொடுக்க வேண்டும், முதன்மை முக்கியம் கொடுக்க வேண்டும். The first priority should be for water management. அதாவது எந்த அரசாங்கமும் இதுக்குதான் அதிக கவனம் செலுத்தணும், அதிக நிதியும் கொடுக்கணும். ஆனா அதை பத்தி என்னன்னு கூட தெரியாத திமுக அரசு. இதெல்லாம் ரொம்ப மனக்கவலைன்னு சொல்றது. அதோட மோசமா ஒரு உணர்வு எங்களுக்கெல்லாம் இருக்கு. கர்நாடக அரசு 2-3 வாரங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு, அதில் அப்பர் கிருஷ்ணா ஸ்கீம் என்று இரிகேஷன் ஸ்கீம் என்று அதற்கு 70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார் கர்நாடக அரசு. ஒரு திட்டத்துக்கு 70,000 கோடி. ஆனா இங்க நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் கர்நாடகா கிட்ட. ஆனாலும் காவிரியில இப்போ ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மேட்டூர் அணை 7 முறை நிரம்பியிருக்கிறது. அந்த மேட்டூர் அணையிலிருந்து கிட்டத்தட்ட 50 டிஎம்சி நீர் கடலில் கலந்திருக்கிறது. இந்த 4 மாதத்தில் அந்த 50 டிஎம்சியில வெறும் 5 டிஎம்சி அந்த உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள சரபங்கா நதி, திருமணிமுத்தாறு நதி, வசிஷ்ட நதி, 3 நதிகள் சேலம் மாவட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. காவிரி நதி அது வேற, அது பெரிய நதி. அதுல இருக்க தண்ணி தான் இந்த சின்ன நதிகள் கொண்டு வரணும். இது இணைக்க வேண்டும் என்று பாட்டாளி கட்சி 30 ஆண்டு காலமாக எத்தனையோ போராட்டங்கள், கோரிக்கை. இந்த திட்டத்தை கலைஞர் அவர்கள் 3 முறை அறிவித்தார். ஜெயலலிதா அம்மையார் 2 முறை அறிவித்தார். அறிவிப்போடு